அந்த கொடுமைகள் இருக்கும்போது தான் ஒரு நல்ல தலைவன் வருவான். அதனாலேயே அந்த கொடுமைகளையும் பிராமணன் உருவாக்கணும். அவனுக்கு என்னன்னா ரிப்பீட், உங்களுக்கு தெரியுமில்ல, ரிப்பீட்டே ஒரு பாட்டு கூட பாடியிருப்பாங்க. ஆனால் நாம் வந்தோம்னா நாம் டெல்லி அரசுக்கு எதிராக நியாயமான முறையிலே போராடி நமது உரிமைகளை பெறுவோம். எங்கள் எலெக்ஷனை நாங்கள் பார்த்துக்கிறோம். உனக்கு நான் ஆளை அனுப்பி வைக்கிறேன், 10 பேர் 20 பேர் அனுப்பி வைக்கிறோம். அவங்கள வச்சு நீ சென்ட்ரல் பார்லிமெண்ட்டுக்கு நான் அனுப்பி ஒரு ஆளுலாம் தங்கமாக இருப்பாங்க. ஒருவத்தில் எக்கனாமிக்ஸில், ட்ரேடில், ஆன்மீகத்தில் நாம் ஆட்சி அமைப்பது தான் நாம் எழுவது. அதுவும் நடக்கும் ஆச்சுங்களா. இமானுவேல் சேகரனார் அவர்களை மர்ம மனிதர்கள் வந்து காங்கிரஸ் தான் போட்டு தரிச்சின்னு வச்சிங்களேன். ஆனால் தேவர்கள் செஞ்சதை அவங்க கதை கட்டி விட்டாங்க. அது உண்மை இல்லைன்றதுக்கு என்னென்னா அப்படி தான் அது போச்சு. தேவர்கள் மேலே தான் அந்த இது பழி போச்சு. ஆனால் அது உண்மை இல்லைன்றதுக்கு என்ன தெரியுங்களா, அது நடந்த டேட்டு தான் அதுக்கான சிக்னேச்சர் 9/11 ஆச்சுங்களா. அது ஒருத்தர் வந்து ஒரு ஆய்வு விடியம் போட்டிருந்தார். அது என்னென்னா, ஏன் வந்து இஸ்லாம் நம்ம ஆசீவகம் வந்து இஸ்லாம் வந்து ஆசீவகம் போல் ஏன் இருக்குன்னா, அவங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில், அரேபிய பாலைவனத்தில் மட்டும்தான் ஆறு ஓடவில்லை. இந்த பாலைவன சோலைகள் மட்டும் இருக்குது, ஆறு ஓடுற இடம் கிடையாது. மற்ற எல்லாத்துலேயும் சுமேரிய பாலைவனத்தில் யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் இருக்குது. சகாராவில் வந்து பார்த்திங்கன்னா நைலு, நைஜர் போன்ற ஆறுகள் இருக்குது. ஆறுகள் ஓடாத ஒரே பாலைவனம் அரேபிய பாலைவனம் தான். அதுதான். அதனால் யாருமே முதல்ல போகல. அப்போ அங்கே தான் வந்து உங்களுக்கு இஸ்லாம் உருவாகுது. உருவான இடம் மெக்கா தானே, அங்கே உருவாகுது. அப்போ அவங்க எப்படி இந்த வேட்டிக்கன் யூதர்கள் எப்படி அதை திறம்பட செஞ்சுருக்காங்கன்னா, 6ஆம் நூற்றாண்டில் எங்கள் ஆசீவகம் ஞான சம்பந்தனால் கடைசியாக அழித்தொழிக்கப்படுகிறது. இது பரசுராமன் தொடங்குகிறான் 3ஆம் நூற்றாண்டு, கழுவேற்றுகின்றான் சித்திரகளை. அது தொடர்ந்து நடந்துட்டு வருது. அவன் 275 வருஷம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஞான சம்பந்தன் தான் அவனுடைய கடைசி ஆள். ஞான சம்பந்தன் கழுவேற்றினான் என்பது அவங்க பாடல்களே சொல்லி வச்சுருக்கான் ஆச்சுங்களா. அப்போ அந்த 300 வருடங்களில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கழுவேற்றங்கள் நடத்தப்பட்டிருந்தது. அப்போ ஞானசம்பந்தன் காலத்தில் தான் ஆசீவகம் என்ற சமயம் அது வந்து சுத்தமாக நொறுக்கப்படுகிறது. இதே சமயத்தில் அரேபியாவில், சவுதி அரேபியாவில் இஸ்லாம் தொடங்குகிறது. அந்த ஒரு மேற்குலக ஆய்வாளர் 1 மணி நேரம் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் தான் எனக்கு அது ஏன் அப்படி நடந்தது. நான் என்ன சொன்னேன்னா, இங்கே இந்து மதம் ஆசீவகம் அழிக்கப்படுகிறது, அதுக்கு பதிலாக அங்கே தொடங்கிட்டாங்கன்னு தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் நான். ஆனால் தமிழகத்தின் ஆசீவகத்தை தண்ணி இல்லாத காற்றிற்கு யூதர்கள் கடத்தி இருக்கிறார்கள் அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் நான் அந்த ஒரு மேற்குலக இது நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆக இஸ்லாமியர் நம்ம எல்லா சமயமும் நாம் வந்து ஏற்றுக்கொள்கிறோம். அதை வந்து நாம் யாரையுமே விக்டிமைஸ் பண்ணல. எல்லா சாதிகளும், தமிழ் சாதிகளும், உயர்ந்த சாதிகள்லாம் ஒன்று அப்படின்னு. இப்போ குடி ஒற்றுமை பற்றி பேசுகிறோம். குடி ஒற்றுமை ஏன் பேசுகிறோன்னா, ஒற்றுமை இல்லை. இப்போ வடக்கே வந்து பறையர்களும் வன்னியர்களும், தெற்கே வந்து முக்குளத்தோரும் மல்லர்களும்ன்றாங்க. சரி, இந்த குடியொற்றுமையை கெடுக்கிறது யார்? ஏன் கெடுக்கணும் அப்படின்னா, ஒரே இது. அது ஏன் இது கெடுத்தாங்கன்றதுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை கடந்த 700 வருடங்களாக தமிழர் ஆளவில்லை. அப்படி ஒன்றை நீங்கள் ஆளாமல் இருக்கணும்னா உங்களுக்குள்ளார வேற்றுமைகள் வரணும். அந்த வேற்றுமைகளை உருவாக்கி விட்டு அவர்கள் நம்மளை அப்படியே வந்துட்டு இருக்காங்க. இன்னைய வரைக்கும் தெலுங்கர்கள் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க வச்சுங்களா. அப்போ இது யார் பண்ணாங்கன்னா, அஃப்கோர்ஸ் தெலுங்கர்களும் பண்ணாங்க, பிராமணம் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஒரு லிட்மஸ் டெஸ்ட் எதுன்னா, அந்த வந்து 9/11 ஒரு ஈவெண்ட் ஆச்சுங்களா. 9/11 வந்து அங்கே வந்து இது ராமன் வர்சஸ் ராவண இந்திரன். அதனால தான் அந்த ட்வின் டவர் ராவண இந்திரனை குறிக்குது. அது வந்து உசாமா பின் லேடன் என்ற பேரே வந்து யூதர்களை குறித்த பேர் தான். பொதியேற்றிய வண்டியை ஓட்டிய சிங்கம் தான் பேர், ஒசாமா பின் லேடன்னு பேர் ஆச்சுங்களா. அப்போ யூதர்கள் தான் அழிச்சாங்கன்னா அந்த பேர்லேயே வச்சுருக்காங்க ஆச்சுங்களா. ஒசாமா பின் லேடன்லாம் போகலிங்க, அது வந்து ரிமோட் கண்ட்ரோல்டு ஏர்க்ராஃப்ட் தான் அனுப்பியிருக்கிறானுங்க. ஆனால் அதுக்கு பேர் ஒசாமா பின் லேடன் வச்சுருந்து பார்த்தீங்கன்னா அது முன்னால் எடுத்து போட்டிருந்தது. அது வந்து பொதியேற்றிய வண்டியை ஓட்டிய சிங்கம்னு பேர், ஒசாமான்னா சிங்கம்னு பேர். அது சிங்கம் யாருங்க? யூதர்கள் தான் சிங்கம். அப்போ அவங்க நடத்துது இது இன்சைட் ஜாப்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வெளிநாட்டுக்காரனே ஆய்வு பண்ணி போட்டாங்க, அது நடந்தது. இப்போ அதே 9/11 அன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த வேற்றுமொழி ஏன் காரணன்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இது
இமானுவல் சேகரனார் அவர்களை மர்ம மனிதர்கள் வந்து காங்கிரஸ் தான் போட்டு தளிச்சின்னு வச்சிங்களேன். ஆனால் தேவர்கள் செஞ்சதை அவங்க கதை கட்டி விட்டாங்க. அது உண்மை இல்லைன்றதுக்கு என்னென்னா அப்படி தான் அது போச்சு. தேவர்கள் மேலே தான் அந்த இது பழி போச்சு. ஆனால் அது உண்மை இல்லைன்றதுக்கு என்ன தெரியுங்களா, அது நடந்த டேட்டு தான் அதுக்கான சிக்னேச்சர் 9/11 ஆச்சுங்களா. அது அவர் வந்து ராவண இந்திரர்கள் வர்சஸ் ராமன்னு பேர். ராவண இந்திரனுடைய வம்சாவளி யார்? தேவ இந்திர குல வேளாளர்கள், அவங்க தான் ஆச்சுங்களா. அப்போ ராமர்களாகிய பிராமணர்கள் திட்டமிட்டு செய்தது தான், அவருடைய கைக்கூலிகளால் தெருங்கல்கள் செய்தது தான் அந்த கொலை செய்து தேவர் மேலே பழிய போட்டு அது அவங்க திருப்பியும் அந்த இதை கொடுக்கறதுன்னு பார்த்துட்ருக்குறாங்க. இந்த குடிகளின் ஒற்றுமையை தகர்க்க நினைப்பவர்கள் வந்து நாம் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு, அதனால தான் இது இன்றைக்கி நம்ம ஆட்சியில் இல்லாமல் இருக்கோம். அங்கங்கேயுமே வந்து நமக்குள்ளார பகையை ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாளாக இப்போ தேவர்களுக்குள்ள பகை வரல. பார்த்துக்கலாம் நீங்கள். கடந்த 3-4 வருடங்களாக இதை நாங்கள் பேச ஆரம்பித்த உடனே, நான் 4 வருடத்துக்கு முன்னாலே இதை பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து அது செல்வா பாண்டியன் கூட ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ இல்லை. அவரு இதை முன்னெடுத்துட்டு போனார். நம்ம ஆய்வின் அடிப்படையில் அவர் என்னை வந்து சந்தித்து இதெல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அந்த இது 2 பேருக்கும் கைகலப்புகள்லாம் குறைய ஆரம்பிச்சது ஆச்சுங்களா. அப்போ இங்கே வந்து வடக்கே வந்து பறையருக்கு இருக்கும், இதெல்லாம் இவங்க தூண்டி விடுறதே வந்து இங்கே தான். இப்போ நடந்த கொலை, ஆணவ கொலையும் நீங்கள் பார்க்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழர்கள் பெருந்து கிடக்க வேண்டும், வந்தேரிகள் ஆள வேண்டும்ன்றது தான். அந்த நிலையில் தான் இன்றைக்கி நாம் இருந்திருக்கோம் ஆச்சுங்களா. நம்ம சுற்றி இப்படி ஒரு சதி வலை நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ அந்த சதி வலையெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கிறோம், நாம் யாருன்னு தெரிஞ்சு போச்சு ஆச்சுங்களா. தமிழர்கள் தான் இந்த மண்ணினுடைய இது. கடந்த 700 வருஷமாக விஜயநகர கொடுங்கோல் அரசு அப்படி சொல்லுவோம் ஆச்சுங்களா. ஏன்னா வருங்க, பரசுராமன் 3ஆம் நூற்றாண்டில் வரான், அவனும் கழுவேற்றி கொள்கிறான் ஆச்சுங்களா. அவன் வந்து ஆசைபகத்தை தான் அழிக்கிறான் இல்லைங்க. ஆசைபகத்தை அழித்த நம்முடைய சமயத்தை அழித்தவன் வந்து பரசுராமன் ஆச்சுங்களா. ஆனால் அதுக்கப்புறம் ஆசீவகம் என்ற சொல்லாடல் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த சொல்லாடல் எப்போ போகுதுன்னா 14ஆம் நூற்றாண்டில் தான் ஆசீவகம் என்ற சொல்லாடலே இல்லாமல் போகிறது, மறைக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிக்கிறோம் ஆச்சுங்களா. அதாவது பரசுராமன் வந்து நம்ம அழித்த போது கூட ஆசீவகம் என்ற சொல்லாடல் அழியவில்லை. ஆனால் விஜயநகர கொடுங்கோல் அரசுக்கு பிறகு ஆசீவகம் என்ற சொல்லாடலே நமது வாயை விட்டு போய்விட்டது. அப்படின்னா அது முக்கியமான அழிவு. பரசுராமனால் எவ்வளவு பெரிய கொடுமைகள் செய்யப்பட்டதோ அவ்வளவு கொடுமைகள் மீண்டும் 14ஆம் நூற்றாண்டில் நடத்தப்பட்டது ஆச்சுங்களா. ஆண்டிலிருந்து இன்று வரை நாம் அடிமைகளாகத்தான் சொந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ராவணன் நமது புதிய ராவணன் வந்து பிரபாகரன் தான் ஆச்சுங்களா. அவருடைய மகன்தான் இந்திரன். இந்திரன் வந்து இது ஏர்ஃபோர்ஸினுடைய தலைவராக இருந்தார். இதெல்லாம் எப்படி வருதுங்க, இவனுங்களே நடத்தி வைக்கிறானுங்க. அப்படியே பிரபாகரன் வந்து அவ்வளவு அற்புதமான மனிதராக ஏன் உருவாகினார் என்றால், அப்போ நீங்கள் ஒரு சமூகத்தை வந்து கொடூரமாக டார்ச்சர் பண்ணிங்கன்னா அப்போ எதிர்ப்பு கிளம்பும் பார்த்தீங்களா, அது தூய்மையான எதிர்ப்பாக இருக்கும். மற்ற எங்கேயும் நீங்கள் தூய்மை எதிர்பார்க்க முடியாது. ஒரு சமூகத்தை வந்து ரொம்ப தார்லெல்லாம் குழந்தைய எடுத்து போடுவாங்க, கொதிக்கிற தாரில் எடுத்து போடுவாங்க. மனிதனுடைய தோலை உரித்து இங்கு மனித கறி கிடக்குன்னு தொங்க போடுவாங்க. இதெல்லாம் நடந்ததுங்க. இவ்வளவு கொடுமைகள் நடக்கும்போது தான் பிரபாகரன் வந்து ஒரு முழுதாக எரிக்கப்பட்ட பெண்மணி வந்து பிச்சை எடுக்க வர்றாங்க அவங்க வீட்டில். பிரபாகரன் 16 வயசு பையனாக இருந்துட்டு பார்க்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் எங்களுக்கு சிங்கள அவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது தான் பிரபாகரன் அந்த இதுக்கு வர்றாரு. இல்லை இதை பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வராது. அந்த கொடுமைகள் இருக்கும்போது தான் ஒரு நல்ல தலைவன் வருவான். அதனாலேயே அந்த கொடுமைகளையும் பிராமணன் உருவாக்கணும். அவனுக்கு என்னன்னா ரிப்பீட், உங்களுக்கு தெரியுமில்ல, ரிப்பீட்டே ஒரு பாட்டு கூட பாடியிருப்பாங்க. அந்த ரிப்பீட், திரும்ப வரலாற்றை திரும்ப செய்வது தான். எம்ஜி ராமச்சந்திரன் சுட்டாங்க பார்த்தீங்களா, அது ஒரு ரிப்பீட். ராமனை கழுத்தில் சுட்ட மாதிரி எம்ஜி ராமச்சந்திரன் சுட்டாங்க. அப்புறம் ராம்குமாரை கழுத்தை அறுத்து அப்புறம் இந்திரன் கொண்டுட்ட மாதிரி கரண்ட்டு கடிச்சிட்டு செத்துட்டான்னு சொன்னாங்க. மின்னல் என்றால் இந்திரனை குறிக்கும் அது. அப்போ இதெல்லாம் ரிப்பீட்டுங்க. இவங்க ரிப்பீட் பண்ணுறதுக்கு அந்த சுவாதி வந்து துர்கை, அந்த பொண்ணு பிராமண பொண்ணு, அவங்க பொண்ணியே தான்
அது ரொம்ப கொடூரமாக அந்த வாய் முகத்துலேயும் அவங்க வந்து மர்ம உறுப்புகளையும் தாக்கி தான் கொண்டாங்க. எப்படி துர்கை எப்படி கொண்டாங்களோ அதே போல் ரிப்பீட் பண்ணி கொண்டாங்க. அப்போ இந்த ரிப்பீட் சடங்குகள் நடந்துக்கிட்டு வச்சுங்களா, அதை அவங்க ரீஎனாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அவங்க ஆளுங்களே உயிரும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இந்த ரிப்பீட் பிசாசுகள் இருக்கிற ஒரு இடம் தான் இது. அந்த ரிப்பீட் தான் 9/11 வந்து இமானுவேல் சேகரனாரை போட்டு கொண்டதும். அதுவுமே என்னென்னா இன்னொரு இனக்கலவரத்தை தூண்டுறது, ஜாதி கலவரத்தை தூண்டுறதுக்கு தான் இது பண்ணோம். அப்போ நாமெல்லாம் நம்ம வீடியோலாம் போட்டு நம்ம ரொம்ப உடனேவே அதெல்லாம் நம்ம கூடிய காலத்தில் நம்ம அதெல்லாம் போட்டு அதை இப்போ இது பண்ணிட்டோம். இன்னொன்று என்னென்னா நாம் அதை உடச்சும் போட்டோம். அதுக்கு பின்னால் இருக்க அரசியலை பேசிட்டிங்கன்னா தெரிஞ்சிருதில்ல உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீ செஞ்சிங்கன்னா நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிடும்ன்றதால அதுக்கப்புறம் நின்று போச்சு. இப்போ அந்த மாதிரியான ஒரு டென்ஷன் இல்லை. அப்போ உண்மை தான் நம்மளை காப்பாற்றுன்றது. உண்மை வந்து பக்கசார்பு இல்லாமல் உண்மையை பேசணும். அது எதிர்காலத்தை காத்தளிக்கும். அதனால தான் நம்முடைய ஆய்வுகள் வந்து இந்த மாதிரி நாம் வந்து கண்டு சொன்னதால் நம்ம வந்து தமிழ் சமூகத்துக்குள்ளார இப்போ ஒற்றுமை ஏற்பட தொடங்கி இருக்கிறது. நாம் வந்து அனைவரையும் ஒன்றிணைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். நம்ம பாருங்கள், நம்ம இந்த சங்கத்தில் இருக்கவங்கெல்லாம் இயல்பிலேயே நல்ல குணமுடையவர், ஒழுக்கமுடையவர் உண்டா இல்லையா? ஓகேங்களா? நாம் வந்து இதை நான் ப்ரீ கிளாஸாக நான் சொல்லலை, இது வந்து நீங்கள் எப்படி இருக்கணும் இல்லை. நாம் வந்து சங்கத்தில் சேருங்கன்னு சொன்னோம். ஆனால் அந்த தகுதி உள்ளவங்க தான் வந்து சேர்ந்தாங்க. ஆச்சுங்களா? அப்படி கொஞ்சம் பேர் தகுதி இல்லாதவங்கள நாம் நீக்கிட்டோம். சில பேர் வந்தாங்க, அவர்களெல்லாம் நீக்கப்பட்டார்கள்னு வந்திருக்கு. அப்போ நாம் எல்லாம் அந்த ஒழுக்கம் சார்ந்த ஒரு மனிதராக இருப்போம். நம்ம வழிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வன்முறை இல்லாமல் நாம் வந்து நம்முடைய கருத்துக்களை எடுத்து வளர்த்து வச்சுக்கிட்டு போயிட்டு நம்முடைய நியாயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது அதுவே ஒரு சக்தியாக மாறுகிறது. நாம் வந்து அடாவடியாக பேச வேண்டிய எதுவும் கிடையாது. ஏன்னா அவ்வளோ அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க செஞ்சு வச்சு சொன்னாவே போதும் நாம் ஜெயிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து பிராமணியமும் திராவிடர்களும் அவ்வளோ நெருக்கடிகளை கொடுத்து தான் வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் இருந்தவங்கெல்லாம் அவங்க தான்ன்றது உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் நம்ம கடந்து இன்றைக்கி வந்து ஒரு வெற்றி பாதையில் நடக்க தொடங்கியிருக்கிறோம். நமது குடி 2026. நான் முன்ன 2 வருஷத்துக்கு நான் சொல்லிகிட்டு இருப்பேன், 2026 யூதன் வீழ்வான், தமிழன் எழுவர் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது எப்போ ஈரானை வேணா சீனானுங்க, ஈரான் எப்போ அவன் மேலே குண்டு போட ஆரம்பித்தாங்களோ அப்பயே வந்து இஸ்ரேல் காலி. இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் சிரியா அவங்க டேமை உடைச்சிட்டாங்க. இஸ்ரேலுடைய மிகப்பெரிய ஒரு டேமை உடைச்சிட்டாங்க. இஸ்ரேலில் பாதி வந்து வெள்ளக்காடாக கிடக்குது, நிறைய பொருட்கள். இஸ்ரேல் ஏற்கனவே அவங்க வந்து இழந்துட்டாங்க, இன்னும் 10 வருஷம் ஆகும் மீண்டும் எழுதுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க பொருளாதாரத்தில் எல்லாத்தையும் பாதிப்படுத்த ஹூத்திஸ் இருந்தாங்க. கப்பலை விடுறதே இல்லைங்க. உலகமே அவங்களுக்கு எதிராக கிளம்பிடுச்சுன்ற மாதிரி தான் அது நடந்தது. அப்படின்னு அவங்க வந்து பொருளாதாரம் இழந்திருந்தாங்க. இப்போ இந்த டேமையும் உடைச்சிட்டு இப்போ வந்து எப்போ அவங்க வந்து உண்மையிலேயே வீழ்த்தப்பட்டார்கள். அப்போ யூதர்கள், நான் வந்துங்க 2 வருஷத்துக்கு முன்னால் சொன்னேன், அப்போ இந்த போர்லாம் ஆரம்பிக்கலைங்க. யூதர் விழுவர் 2020 வாக்கில் யூதர் விழுவர் தமிழர் எழுவர்னு சொன்னேன். ஒன்று நடந்துருச்சு. அடுத்தது தமிழர் எழுவர்ன்றது நடக்கணும். நாம் ஆட்சி அமைப்பது தான் நாம் எழுவது, அதுவும் நடக்கும். ஆச்சுங்களா? இன்னைக்கு இவங்க பேசுறதுக்கு நாம் வந்து நமக்கு இதுக்கு வந்து பொது பவர் இல்லை. ஆனால் தேர்தல் வரும்போது அவங்க நமக்கு இப்போ இது கொடுக்க முடியாது. நம்முடைய கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆகிடும். அப்போ தேர்தல் சமயத்தில் அவங்க நமக்கு வாய்ப்பு விட்டு போட முடியாது. நாம் வந்து வெறும் வன்முறை பேச போகிறது இல்லைங்க, நடந்து சொல்ல போகிறோம், வரலாறு தான் பேச போகிறோம். நாம் வந்து உள்ளது சொல்லுவோமே, நமக்கெல்லாம் அவ்வளோ உண்மை. இப்போ நாம் வந்து ஏன் அடாவடி பேச வேண்டிய தேவையே இல்லையே. தெரியாத உண்மையை தெரிய வைத்தால் போதும் நாம் வெல்வோம், எதிரிகள் வீழ்வர், அவ்வளோதான். அதனால் நாம் வந்து 2026க்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கிட்ட தான் இருக்குதுங்க, இன்னும் 8-9 மாதமோ 10 மாதத்துக்குள்ளார தான் இருக்குது. ஆச்சுங்களா? அதுக்கு தான் நாம் வந்து கனவு காண்றோம். நமது ஆட்சி தமிழகத்தில் வந்ததுன்னா அது வந்து எல்லாருக்கும் நாம் வந்து இந்த மாதிரி இல்லை, நாம் வந்து ஆசீர்வாத ஆட்சியாக இருக்கும், யாரையுமே விக்டிமைஸ் பண்ணாது. ஆச்சுங்களா? நம்ம வள்ளுவன் சொந்த வழியிலே வந்து எதை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அதை வந்து விஷத்தை விஷமாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அதை தவிர மற்றவர்களை வந்து அதன் பேரில் வந்து கிளாஸாக கொண்டு போய் சேர்த்து எல்லாரையும் நம்ம தண்டிக்க போகிறதில்ல. ஆனால் தமிழர் மீண்டும் விழா வண்ணம்
என்ன செய்யணுமோ அத்தனையும் நாம் செய்வோம். இம்முறை ஆட்சி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஒருபோதும் நம்மளை யாரும் வீழ்த்த முடியாது. ஏன்னா இப்போ இந்த காலம் புதிய உண்மைகளை தாண்டி வரப்போகுது வச்சுங்களா. இப்போ தான் இந்த காலத்து வரலாறுல இதுக்கு முன்னால் நமக்கு தெரியாதுங்க, இப்போ தான் கொண்டு வந்திருக்கிறோம் எல்லாத்தையும். அப்போ வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. இப்போ நாம் அந்த வெற்றி பாதையை நோக்கி போயிட்டுருக்குறோம். இவங்க வெளியில் கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு நல்லதுன்னா, ஆனால் கொடுக்கல. இதுவே நமக்கு ஒரு கேம்பெயினிங் இஷ்யூ ஆயிடுச்சு இப்போ இன்றைக்கி ஆச்சுங்களா. கொடுக்கல, தெலுங்கர்கள் நம்மை அடக்கி ஒடுக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பேச போகிறோம். அடுத்தது நமக்கான 2026 நாம் ஆட்சி அமைப்போம். அதில் எந்த விதமான இது இல்லை. ஒரு ஒழுக்கமான வளமான நாம் இந்த வகுப்புலாம் நான் எடுத்து என்னென்னா, நாம் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் நிறைய விஷயம் தெரியறதில்லை. நாம் எல்லாமே எடுத்திருக்கோம். மானிட்டரி பாலிசி முதல் கொண்டு எல்லாமே எடுத்திருக்கோம். நாம் ஆட்சி பண்ணும்போது நம்ம தமிழகத்தின் உரிமைகளை நம்ம இந்தியான்ற ஒரு நீரோட்டத்தில் கலந்துட்டோன்னு நம்ம உரிமைகளை விட்டு கொடுக்கறது கிடையாது. நாம் எதை எதிர்க்கணுமோ அதை எதிர்ப்போம் ஆச்சுங்களா. நமக்குன்னு ஒரு சவர்னிட்டி இருக்குது. அவன் இந்தியான்ற ஒரு பேரில் நம்மளை சும்மா சீண்டிகிட்டு இருக்க முடியாது. என் கூடியதில் நீ குறுக்க வராதப்போ நம்ம என்னென்னா மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்றது தான். அதாவது என்னென்னா எங்களுக்கு சுயாட்சி, என்னை ஒன்றி வரக்கூடாதுன்றது. நீட்லாம் இங்கே வராதுங்க. நான் வந்துட்டோம்னா கல்வி இதெல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் லிஸ்ட்டில் தான் இருக்குது கல்வி. எங்களுடைய எங்களுக்கு சித்தர்கள் வாழ்ந்த முறைப்பில் நாங்கள் வந்திருக்கிறோம். நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்? எங்களுக்கு கல்வி கொடுக்குன்றது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு கல்வி கொள்கை வேறு விதமாக இருக்கும். அது உங்கள் நீட்டெல்லாம் பொறுத்து இருக்காது. டிக்ளேர் நாம் ஆட்சி வந்தால் சரியான முறையில் நம்ம எதிர்த்து களமாடுவோம் நாம் ஆச்சுங்களா. சும்மா வீண் சண்டை போட்டுருக்கல. நாம் இந்தியர்கள் தான். திருப்பி இந்த சமயத்தில் எல்லாருக்கும் சொல்லிடுறோம், இந்தியாவை நம்ம உலகமே நம்ம மனுஷன்தாங்க. நம்ம யாரையுமே எதிர்க்கல ஆச்சுங்களா. யாரையுமே நாம் வேறுபடுத்தி பார்க்கல. உலகமே ஒன்றுன்னு இருக்கும்போது இந்தியர்கள் நம்ம வளங்களை எல்லாம் பகிர்ந்து ஒன்றும். அதான் நம்ம தொடர்ந்து நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் நாம் இந்தியா விட்டு வெளியே போகல. ஆனால் என்னை மரியாதையாக வச்சுக்கிட்டுருன்னு சொல்கிறோம். நீ ஒரு ஒற்றை ஆட்சின்னு சொல்லிவிட்டு எங்களை நீ தலைமையில் ஏறி இது பண்ணுற வேலையெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது. அதனால் ஒரு நூலிலையும் ரிஃபார்ம் கொண்டு வருவோம் நாங்கள். அப்போ அந்த ரிஃபார்ம்ன்றது எப்படின்னா, எனக்கு மாநில சுயாட்சி கொடுத்துட்டிங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, இந்த இவிஎம்லாம் நான் எதுக்கு வச்சுக்க போகிறேன்? நான் பேலட்டை போட்டு நான் நடத்திப்பேன். என்னுடைய தமிழ்நாட்டின் எலெக்ஷனை நாம் நடத்துவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நாம் 10 பேரை அனுப்பி வைப்போம். அவங்க எலெக்ஷன் வைக்க மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறது நாம் 10 பேர் அனுப்பி வைப்போம். அவங்க எலெக்ஷனை வச்சு தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கல்விமான்கள் ஒரு துறையிலும் பெரிய ஆள் இல்லைங்களா, அவங்கள நாம் ஒரு 10 பேர் அனுப்புவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் அனுப்புவோம். 250 பேர் வச்சுக்கிட்டு சென்ட்ரல் பார்லிமெண்ட்டுக்கு வச்சு நடத்துவாங்க. நாம் நாமளே நம்மளுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, சவர்னிட்டி இருக்குது. இந்த நாங்கள் இந்தியர் தான், எங்கள் உரிமைகளையும் தலையிடாது. எங்கள் எலெக்ஷனை நீ நடத்த முடியாது, நான் நடத்திக்கிறேன், நானே நடத்திப்பேன். நீ இப்போ பார்லிமெண்ட்டுக்கு நான் எங்கள் ஸ்டேட்லேருந்து 10 பேர் அனுப்புகிறேன், நான் இந்தியன் தான் அப்படின்னு நமது உரிமைகளை கோருகின்ற ஒரு இதுவாக தான் இருக்கும். அதெல்லாம் செய்கிறது நான் மட்டும் செய்ய முடியும், தெலுங்கர்கள் செய்ய மாட்டாங்க ஆச்சுங்களா. நாம் எல்லாம் இது நம்ம மண்ணுக்கு உரியவர்கள், நாம் தான் இதெல்லாம் செய்ய முடியும். அவங்களுடைய ஏஜென்ட் இருக்கும்போது அவங்க எப்படி செய்வாங்க? அப்போ தமிழ்நாடு செய்ய வேண்டிய பல வேலைகள் இருக்குது. அது ஏன் செய்கிறது இல்லைன்னா அவங்க ஆளுங்க ஆச்சுங்களா. தமிழ்நாட்டை தமிழர் ஆளக்கூடாதுன்றது சும்மா இல்லைங்க. என்றைக்கு ராமாயணம் வந்ததோ அன்னையிலிருந்து அவங்க வச்ச ஒரு குறி. ஏன்னா ராமனை கழுத்தை துண்டித்து இது சேதுக்கடலிலே, சேதுக்கடல்ன்ற பேரே ராமன் ரத்தம் சிந்தியதால் தான் வந்துச்சு. சிவந்த கடல் சேதுக்கடல் ஆச்சுங்களா. அவங்க அதை மறக்கலை. அதுக்கு தான் பழி வாங்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து நம்மளை பழி வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆனால் நாம் அரசியல் எடுத்துகிட்டு போகிற விதமே நாங்கள் இந்தியர்கள் தான். ஆனால் நாம் வந்தோம்னா நாம் டெல்லி அரசுக்கு எதிராக நியாயமான முறையிலே போராடி நமது உரிமைகளை பெறுவோம். எங்கள் எலெக்ஷனை நாங்கள் பார்த்துக்கிறோம். உனக்கு நான் ஆளை அனுப்பி வைக்கிறேன், 10 பேர் 20 பேர் அனுப்பி வைக்கிறோம். அவங்கள வச்சு நீ சென்ட்ரல் பார்லிமெண்ட்டு கட்டு. நான் அனுப்பி ஒரு ஆளுலாம் தங்கமாக இருப்பாங்க. ஒருத்தர் எக்கனாமிக்ஸில், ட்ரேடில், ஆன்மீகத்தில், வரலாறுல எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கள் தான் நான் அனுப்பி வைப்போம். அவங்கள எலெக்ஷன் வச்சு அனுப்ப மாட்டோம். நாம் எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்துக்கணும். அரசு இருக்கும், இந்த அரசு ஹேண்ட் பிக் பண்ணி இவருன்னு தான் அவங்கள தேர்ந்தெடுத்து அனுப்புவோம். அந்த மாதிரி பேசுகிறதுக்கு இப்போ யாரும் இல்லைங்க. அதை பேசக்கூடிய ஒரே ஆட்கள் தமிழர்கள் தான். நாம் தான் பேரோடும்.
அந்த புதுசாக ஒளி ஒன்று தென்னகத்திலே தோன்றி வடக்கு நோக்கி பாயும் என்பது அது எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒன்று. அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். திரும்பவும் நம்ம அது நடக்கும். நாம் இந்தியனுடைய அரசியல் கட்டமைப்பே மாற்றுவோம். நாம் வந்துட்டோம்னா சரியான முறையிலே மாற்றி நாம் எலெக்ஷன் நடத்திட்டு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நான் 11 பேரை இத்தனை பேர் அந்த 500 பேருன்றது நான் அனுப்புகிறேன். இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தருமே அந்தந்த துறையில் இப்போ இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்கு என்னங்க தெரியும் இல்லைங்களா? அதுக்கு தான் நான் வகுப்பெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம தேர்ந்தெடுக்கிற ஆள் ஒரு துறையிலுமே பெரிய ஆளாக இருப்பான். அவங்கள நாம் அனுப்பி வைப்பேன். நான் 10 பேர் அனுப்பி வச்சுட்டேன். அதை வச்சுக்கு நீ பார்லிமெண்ட் நடத்துன்னு சொல்லுவோம் நாங்கள். அப்போ அந்த இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு நாம் ஒரு பெரிய பங்காற்ற போகிறோம். அது எப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம், அவ்வளோதான். நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறத நீ கேளு, அவ்வளோதான். வச்சுங்களா? இப்படித்தான் நம்ம இது இருக்க போகுது. ஆனால் நம்ம இந்தியர்கள் தான். ஏன்னா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, தனியாக போய் என்ன பண்ண போறீங்கன்ட்டு. ஆனால் அப்படி நமது உரிமைகளை மறுக்கப்படுமோனால் தனியாக போவது தான் நம்முடைய ஒரே வழி. அதையும் நாம் வச்ச இது தூக்கி போட்டுடல, உன்னோட இருக்க பார்க்குறேன், என்னை ஈக்குவல் பார்ட்னரை வச்சுக்கிட்டு இருந்தால் இரு. இப்பெல்லாம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் வெளியில் போயிடுவோம். இதுதான் நம்முடைய இது. நாமெல்லாம் இந்தியர்கள் தான், அவங்களாம் நம்முடைய குடிகள் தான். ஆனால் இங்கே இந்தியான்றது அது ஒரு நேஷன்லாம் சொல்ல முடியாதுங்க. இது ஒரு கண்ட்ரி. நேஷன்னா ஒரே மொழி ஒரே இனம் இருக்கணும், அப்படி கிடையாது, மேலே இருக்குது. அப்போ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் உரிய மரியாதையை அவங்க கொடுக்கணும். அதை நீ கொடுத்தாதான் நான் இந்தியாவில் இருப்பேன்னு சொல்கிறோம். கொடுக்க வைக்கணும் நம்ம, ஆச்சுங்களா? அப்போ இப்போ இந்தியா ஒன்றா இருக்கிறதுல என்னென்னா, இந்த ட்ரேடில் உங்களுக்கு டாரிஃப்ஸ் இருக்காது, ஃப்ரீ ட்ரேடு வித்தின் இந்தியா. அந்த மாதிரி ஃப்ரீ அதை நிறைய இது இந்த மாதிரி இந்த தகவல் தொழில்நுட்பம், அந்த இது போக்குவரத்து, இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் நமக்கு நல்லது. எல்லாமே சுலபமாக நம்ம அந்த வணிகத்தை நடத்தலாம் அப்படின்றதுல ஒரு இந்தியா ஒன்று தேவை தான். ஆனால் அந்த இந்தியா எப்படி இருக்கணும்னா, எனக்கு மரியாதை கொடுக்குற இந்தியாவாக இருக்கணும். நீ சொல்கிறத கேட்டுட்டு அதை முதல்ல என்னென்னா கவர்னர் இருக்குங்க. நாம் ஆட்சிக்கு வந்தால், நான் கூட கற்பனை பண்ணி உண்டு, நம்ம ஆட்சிக்கு வந்தால் நேராக அவர் தான் பதிப்பிரமாணம் பண்ணி வச்சுப்பார். அடுத்த நாளே ஒரு டீம் போயிடும். சார், we have orders to relocate you to Delhi sir அப்படின்ட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணுறதெல்லாம் லைவ் டிவியில் காமிச்சிக்கிட்டு இருப்போம். பேக் பண்ணி அந்த வாகனங்கள் போகும், ட்ரோனு அதை கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும், லைவ் டெலிகாஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கும். கவர்னர் என்ன அன்னைக்கு அமெரிக்காவிலேருந்து கவர்னர் ஜெனரல் அங்கே கொண்டு வந்துச்சு நம்மளை ஆண்டுகிட்டு இருந்தானுவன். இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்னர் அனுப்புனா என்னங்க அர்த்தம்? நீ அடிமையாக இருக்கான்னு அர்த்தம். எனக்கு எதுக்குடா கவர்னர்? எது கவர்னர் அனுப்புற நீ? ஹூ இஸ் கவர்னிங் அஸ்? அவன் தான் கவர்ன் பண்ணுறான், நம்ம கவர்ன் பண்ணல. இது சும்மா மசோதை எழுதிக்கிட்டு அவன்கிட்ட கையெழுத்து போய் நின்றுட்டு இருக்கணும். அவர் கையெழுத்து போட மாட்டார். புரிதுங்களா? ரவியை பற்றி தெரியுமில்ல உங்களுக்கு? அவர் போட மாட்டார். இது என்ன மாதிரி பித்தலாட்டம் இது? சட்டசபையை விட ஒரு தனி மனிதன் உயர்ந்தவனா? 250 பேர் இப்போ வாக்களிச்சு இப்போ சரின்னு போட்டுறது ஒரு தனி மனிதன் மேலே சொன்னோன்னா நீங்கள் இன்னும் அடிமையாக இருக்கிறீங்க. சொந்த மண்ணில் அடிமையாக வாழ்கிறோம். இது எங்ககிட்டலாம் ஒவ்வாது, இனி அது முடியாது, வச்சுங்களா? எனக்கு சபை மரியாதை கொடுங்க. எனக்கு எல்லா ஸ்டேட்டுக்குமே ஈக்குவல் அதாவது ஈக்குவல் மரியாதை கொடுக்கணும். என் மொழிக்கு மரியாதை கொடுக்கணும். இந்தியை திணிச்சிக்கிட்டு வேற இருப்பானோ, அதுதான் இப்போ கொஞ்சம் ஓஞ்சிருக்குது. திணிக்கணும்னு பார்ப்பாங்க. நம்ம அடிமையாக்குறது, மொழியை திருத்தி நமது மொழியை ஒழிச்சிட்டு, அதாவது என்ன, ஒரு இடத்துல சைனாவில் அது பண்ணாங்க, வச்சுங்களா? மண்டாரின் மொழியை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க. எல்லாரும் ஒரு மொழி பேசணுன்ட்டு மண்டாரின் கொண்டு வந்தாங்க. அது ஒரு கம்யூனிஸ்ட் இதுங்க. அவங்க அது பண்ணலாம், அது பண்ணிட்டு செஞ்சு அவங்கெல்லாம் ஒரு இனம் தான். ஆனால் மொழி 2-3 மொழி இருந்ததுங்க. அதாவது அந்த மொழியிலே 2-3 வகை இருந்தது. இவன் பேசுகிறது அவனுக்கு புரியாது, அவன் பேசுகிறவனுக்கு புரியாது. ஆனால் இது எல்லாம் மண்டாரின்னு கொண்டு ஸ்டாண்டர்டைஸ்லாம் பண்ணாங்க அவங்க. இந்த மாதிரி இவங்க இன்னைக்கு பண்ண ஆரம்பித்தானுங்க. ஹிந்தி தான் மொழி, மற்ற மொழியெல்லாம் அழியணுன்ற மாதிரி. அப்போ நம்ம மொழியை அழிச்சிட்டு, நம்ம அடையாளங்களை அழிச்சிட்டு, வா நம்மெல்லாம் ஒன்றா இருக்கணும்னு கூப்பிட்டான் பிராமணன். நோ 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 நோ, என்னுடைய அடையாளத்தை நான் இழக்க மாட்டேன். எனக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குது. ஏன்னா எடுத்துகிட்டு 20,000 வருஷம் பாரம்பரியம் நம்ம சிவன் காலத்தில்னு நம்ம அட்லீஸ்ட் சொல்லலாம். நாம் அதுக்கு இல்லை. நீ சொல்கிறதுக்கெல்லாம் அடி பண்ணிக்கிறதுக்கு நான் கிடையாது. நீ வேறு நீட்டு எக்ஸாமை நான் ஏற்றுக்க மாட்டேன். எனக்குன்னு நான் எங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படி படிக்க வைக்கணுமோ நான் படிக்க வைக்கிறேன். இது கன்கர் லிஸ்டில் எஜுகேஷன் என் லிஸ்ட்டில் தான் இருக்கும். எங்கள் சித்தர்கள் வாழ்ந்த பூமி. இப்படி ஒன்றுலையுமே நமது உரிமையை பேசுகின்ற அரசாகத்தான் நமது அரசு இருக்கும்.
நாம் இந்த 5ஆம் யுக கட்சியின் மூலமாக நாம் தேர்தல் செய்து போட்டியிட்டு ஆட்சிக்கு வந்துட்டாவே அவங்களுக்கு ஆச்சுங்களா. என்ன நான் வீண் தலைவலி கொடுக்க போகிறதில்ல, நம்முடைய உரிமைகளை நம்ம மீள் பெறுவோம் ஆச்சுங்களா. நான் இருக்கேன், நான் எனக்கு மரியாதையோடு நான் இந்தியாவில் இருப்பேன். நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, எனக்கு கவர்னர் வேணாம், கான்ஸ்டியூஷனை மாற்று ஆச்சுங்களா. நாங்கள் எங்களுக்கு தேர்தலை நாங்கள் வச்சுப்போம், நீ ஏதை ஆச்சுங்களா. அதை நாங்கள் பேலட் வச்சுக்கிறோம், என்ன வச்சுக்கிறோம் பண்ணிக்கிறோம். நாங்கள் ஒரு 10-11 பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறோம், அவங்க பார்லிமெண்டேரியன்ஸ்னா. நாங்கள் தேர்ந்தெடுத்த ஹேண்ட் பிக்டுக்கு அனுப்புகிறோம், அவங்கள வச்சு நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நடத்து. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபாரின் அஃபேர்ஸு, ட்ரேடு வித்தின் இந்தியா அண்ட் அவுட் சைடு இந்தியா, அந்த மாதிரி ரயில்வேஸ், தபால், இது மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குங்க. மற்றது பூரா ஸ்டேட்டுக்கு வந்துடும். நமது உரிமைகள் பல இதெல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தன் சுயமரியாதையோடு தமிழ்நாட்டில் வாழறதுக்கான வேலையை 5ஆம் யுக கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாம் அதை செய்வோம். அதுதான் இது. ஐந்தாம் தமிழர் சங்கம் மக்கள் நீங்கள் தரக்கூடிய நிதி உதவியால் தான் இயங்கிட்டு இருக்கு. உங்களால் முடிந்த அளவு நிதியுதவி தர விரும்புவோர் திரையில் காட்டப்பட்ட இந்த ஜிபே எண்ணுக்கு அல்லது இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நிதி உதவி அளிக்கலாம். நன்றி, வணக்கம்.